நோ நோ இந்த இந்தி திணிப்பு ஏதோ திரும்பி வருதான். மும்மொழி கொள்கையை வந்து ஏற்றுக்கிட்டாதான் நிதி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ஆணவத்தோடு ஒன்றிய அமைச்சர் வந்து பேசியிருக்கிறாரு. இதை பற்றி உங்களோட கருத்து தான்ண்ணா? இது 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம அறிக்கை விட்டுருக்கோம்னா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றத வந்து நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாடலில் நான் வந்து எதிர்த்திருப்பேன். லைவ் பண்ணிலாம் பாடி காமிச்சிருப்பாரு, எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாடல்ல ஆமாம் ஆமாம். சரி சரி. அந்த இங்கிலீஷ் பீஸு வேணாண்டி, ஹிந்தி பீஸு வேணாண்டி, கரகாட்டம் அட்டிக்கிட்டு தமிழ்நாட்டுன்றதை நான் அப்போவே வலியுறுத்தியிருக்கேன். அது நான் சொல்லி தான் அந்த பாட்டில் வச்சாங்க. ஓகே. இப்போ ஒன்றிய அரசு அதை திருப்பி கொண்டு வராங்கன்னா அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த அறிக்கையில் இருக்கோம்ண்ணா. ஒன்றிய அரசை கண்டிக்கிறீங்க? ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம். சரி, ஓகே. இப்போ இங்கே நம்ம பரந்தூருக்கு போனீங்கல்ல? ஆமாங்கண்ணா. பரந்தூர் போய் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தீங்கல்ல? நம்ம திமுக அரசு, அதாவது என்னோட அரசியல் எதிரி, அவங்க மக்களுக்கு எதிரான அந்த பரந்தூர் விஷயத்தை கொண்டு வரும். நான் வன்மையாக போய் கண்டுபிடிச்சேன். அந்த காரில் பார்த்துருப்பீங்க, இந்த கத்தியோட கிளைமேக்ஸ் மாதிரி நான் வந்திருப்பேன். அது பார்த்துருப்பீங்க. அது என்ன அரசு? அது திமுக அரசுனா பாசிச பாயாச திமுக அரசு. அது மேலே இருக்கிறது அது ஒன்றிய அரசுங்கண்ணா. அது ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு. சரி, இந்த வேங்கை வயலுக்கு ஏதோ போக போறீங்கன்னு உங்களால கிளப்பிட்டு இருக்காங்களே, அது எந்த அரசை கண்டிச்சு பேச போறீங்க? அது திமுக அரசுங்கன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தே லெஃப்ட் அண்ட் ரைட்டா அடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசு திமுக அரசு. எது பண்ணாலும் நாங்கள் அதை கண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். வேங்கை வயல் எப்பேற்பட்ட பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதை அவங்க பண்ணாமல் இருக்கிறாங்க. அது அடுத்த வேன் எடுத்து நாங்கள் தானே போக போகிறேன். ஏன்னா 11 பேர் கூட கூட்டிகிட்டு போக வேண்டிய செலவுகள் இருக்குது. அதுக்கு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து அங்கே தான் வேன் அங்கே தான் போகுது. இது திமுக அரசு. இது திமுக பாயாச பாசிச அரசுங்க திமுக அரசு. அப்போ அது மேலே இருக்கிறதுல ஒன்றியத்தில் அது என்ன அரசு? அது ஒன்றிய அரசுங்கண்ணா. ஏன் அதுக்கு பேரே ஒன்றிய அரசுன்னு தான் வச்சுருக்காங்களா? அதுக்கு பேர் எதுவும் இல்லையா? அது ஒன்றிய அரசு தான் சொல்லுவீங்களா? இந்த லட்சணத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியாக இருக்குது. அந்த அறிக்கையை தான் போட்டு இந்த வீடியோவில் புழக்க போகிறோம். நான் ஜனநாயகன் ஷூட்டிங் இருக்கு, நான் போயிட்டு அப்புறம் வரேன்.